வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான அப்பள குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக போட்டு பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். நல்லா பொரிஞ்சிகிட்டு இருக்குது. பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்து அதில் ஆட் பண்ணணும். அது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பூண்டு 10 பல் அது எண்ணெயில் போட்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 1 கீரி போட்டுக்கணும். இதோட 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்ல எண்ணெயில் வதங்குறபடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கணும். இதோட 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி கிளறி விடணும். எண்ணெயில் நல்லா வேகுது பார்த்திங்களா. அதோட சிறிதளவு மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்து நல்ல எண்ணெயில் ஒன்று போல் சேர்ந்து கிளறணும். இதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசல் தண்ணியை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணியுமே இதில் சேர்ந்து குழம்பு எவ்வளோ இதாக இருக்கோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸு நல்லா கொதிக்க விடணும். அப்பப்போ கிளறி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துடுச்சு. கொதித்து வந்ததில் நம்ம பொரித்து வச்ச அப்பளத்தை 3, 4 அது மாதிரி அப்பளத்தை நம்ம இதில் போடலாம். உங்களுக்கு எந்த அப்பளம் கிடைக்குதோ அந்த அப்பளத்தை பொரித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுவையான அப்பள குழம்பு ரெடி.